மணிக்கணக்காக பேசுவார். அதனால இந்த ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அங்க விடுதலை. ஏன்னா ஒரு சில நேரங்கள்ல ஒரு சகோதரி என்கிட்ட ஜெபம் பண்ண வந்திருந்தாங்க. இப்போ ஆவியானவர் சொன்னாரு, அவங்க சொன்னாங்க, நான் வந்து நல்ல விடுதலை ஆயிட்டேன், நல்ல ஊழியம் பண்றேன், நல்ல ஒரு இதா இருக்கிறேன்னு சொன்னாங்க என்கிட்ட. நல்லா இருக்கிறேன் ஆண்டவருக்குள்ள இருந்தாங்க. அப்ப ஆவியானவர் சொன்னாரு, எனக்குள்ள சொன்னாரு, இல்ல அவங்களுக்குள்ள ஒரு சில பாவம் இருக்குது, அவங்களுக்குள்ள பிசாசு உட்கார்ந்துருக்கிறேன், நீ சொல்லு அப்படின்னாரு. அப்போ நான், ஆண்டவரே இவங்கள பார்த்து நல்ல ஆண்டோட பிள்ளைகளை போல இருக்கு. இல்ல அவன் சொன்னாரு, அவங்களுக்குள்ள பிசாசு இருக்குது, ஒளிந்திருக்கிறான் சொல்லு அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, இல்லை பிரதர் நல்லா இருக்கிறேன், பரிசுத்தாவியோட அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டுட்டேன், நான் விடுதலையோடு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் கை வச்சு இயேசுவின் நாமத்தினால உள்ள இருக்கிற பொல்லாத ஆவி ஒளிஞ்சிருக்க பொல்லாத வெளியே வாங்கி உடனே அந்த பொல்லாத வெளியே வந்து ஆட ஆரம்பிச்சிருச்சு. உடனே உள்ள இருக்கிற ஆவி சொல்லிச்சு, அந்த ஆவி சொல்லிச்சு என்னோட பேசு, அங்கே கத்தி சொல்லிச்சு, என்னை கண்டுபிடிச்சிட்டு எப்படி கண்டுபிடிச்ச, எப்படி நான் ஒளிஞ்சிருந்து ரொம்ப நாள் உள்ள ஒளிஞ்சிருந்து எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினிக்கு முன்னாடி பிசாசோ பில்லிசுனியமோ அந்தகாரமோ எதுவுமே நம்ம என்ன பண்ணுங்க, நமக்கு முன்னாடி நிற்க முடியாது, சொல்கிற தேவனுக்கு முன்னாடி நிற்க முடியாது. அதனால் இந்த பரிசுத்த ஆவியானவரை ஒவ்வொரு நாளும் பிடிச்சுக்கோங்க. ஆவியானவர் என்னோடு கூட வாங்கன்னு கூப்பிடுங்க. இந்த ஆவியானவர் படிக்கிற பிள்ளைகளை நீங்கள் ஆவியானவர் இல்லாமல் வாலிப பிராயத்தை சரியாக பரிசுத்த வாழ முடியாது. செல்ஃபோனில் பார்த்தீங்கன்னா அசிங்கமாக வரும், அந்த சீன் உங்களுக்கு மைண்டில் அப்படியே அட்டாக் ஆயிடும். பசங்க பேசுறது மைண்ட்ஸுக்கு தொடப்படும். தம்பிமார்க்கு உங்களுக்கு சொல்கிறது தான், இந்த பரிசுத்தாவியோட நடவைங்க, பரிசுத்தாவை காத்துருங்க, உபகாசம் பண்ணுங்க, ஆவியானவருக்காக மன்றாடுங்க, போராடுங்க. ஏன்னா இந்த வாழ்க்கையில் ஜீவன் எப்படியோ, இந்த சரீரத்தில் உயிர் எப்படியோ, அதை விட இந்த ஆவியானுடைய மகத்துவம் பெரியது. தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளை பரிசுத்தாவியை காத்துருங்க. பெந்தகோஸ்து நாட்களில் இந்த ஆவியானவருக்காக ஜனக்கூட்டமே காத்திருந்தாங்க, சீசனில் காத்திருந்தாங்க. ஏன் காத்திருக்கணும்? நிறைய பேர் இந்த ஆவியானவரை காத்திருக்கிறது இல்லை, ஆவியானவருக்கு நிற்க இடம் கொடுக்கறது இல்லை. ஆவியானவருக்கு படித்தா போதும், ஞானம் தான் போதும், ஊழியம் பண்ணுற நினைக்கிறாங்க. இல்லைங்க, இந்த ஆவியானவர் இல்லாமல் உங்களுக்கு என்ன நீங்கள் செய்தாலும் பிரயோஜனம் இல்லை. பெந்தகோஸ்து நாட்களில் சீசர்களே தேவ ஆவியானவர்கிட்ட காத்திருந்து 120 நாள் காத்திருந்தாங்க. ஆவி அக்கினி மயமா, அக்கினி நாவுகளை போல ஆவியானவர் அதுக்குள்ளே இறங்கினார். அவனுக்குண்டான வரங்கள் தபடி அவங்க அந்நிய பாஷையை பேசினாங்க. தேவஜனமே, தேவ பிள்ளைகளை, இந்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்துகிறவர், இந்த ஆவியானவர் நம்மளை குரோத் பண்ணுகிறவர், இந்த ஆவியானவர் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுகிறவர், நம்மளை வேதத்தில் வாசிக்க சொல்றவர், தப்பு பண்ணா தப்பு சொல்லி தரவர். இந்த ஆவியானவர் தான் நம்மளை கைட் பண்றவர், அவர் கைட் பண்றவர், நம்ம நடத்துறவர். ஆனால் அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த ஆவியானவர் ரொம்ப முக்கியம். இந்த ஆவியான எங்க இருக்கிறதா அங்கே விடுதலை. என்னை விடுதலை ஆக்குனது தற்கொலையான எண்ணங்கள் இருந்து, பாவ எண்ணங்கள் இருந்து, பாவ இச்சையிலிருந்து விடுதலை ஆக்குறனா ஆவியானவர் விடுதலை ஆக்கினார். இந்த ஆவியானவர் முன்னாடி வந்து அந்த வெளிச்சமா என் மேல் வந்து ரிசீவ் ஆனாரு. அதுலேருந்து என் வாழ்க்கையில சிந்தையின் போராட்டம் மாறிச்சு, தற்கொலை எண்ணம் மாறிச்சு, என் வாழ்க்கையில கத்த டோட்டலாக மாற்றினார். அதே வேளையில உங்களை சொல்லுகிறேன், ஆவியானவரை துணை கூப்பிடுங்க. ஆவியை பெற்றுக்கொள்ளாதவங்க உபகாசம் பண்ணுங்க. ஆவியை பெற்றுக்கொண்டவங்க அலமூட்டி எழுப்புங்க, துக்கப்படுத்தாதீங்க. நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் கணக்கு கொடுக்கணும். ஆவியானவருடைய சித்தத்தின்படி ஆவியானுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்லி கொஞ்சம் ஆராய்ஞ்சு ஆவியானவர்கிட்ட இடம் கொடுத்து ஆவியானோடு பயணிங்க. மாம்சமா பேசுறது நிப்பாட்டுங்க. மாம்சம் என்னைக்குமே உயிர்ப்பிக்காது. மாம்சம் செத்து போன கிரியா